டெல்லியில நடந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்காரு. அவருடைய ரெசிக்னேஷனுக்கும் தமிழ்நாட்டுல தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கும் பின்னாடி ஒரு சர்ப்ரைசிங்கான ஒற்றுமை இருக்கு. ஒற்றுமைன்னு சொல்றதை விட ஒரு பேட்டர்ன்னு சொல்லலாம். அது உங்க கண்ணுக்கு தெரியுதா? தெரியலன்னா இந்த வீடியோவை பாருங்க. அதை காட்டுறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம். ஏன் இந்த பேட்டர்ன் நம்ம ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னா, இந்த பேட்டர்ன் மோடி அப்படிங்கிற கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பத்தை உடைக்குதா அப்படிங்கிற அந்த கேள்வி தான் இந்த வீடியோவையே நம்மள பண்ண தோணுச்சு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டிகோட் பை வெங்கட். பிஜேபி கவர்மெண்ட்டினுடைய பாலிசி என்னன்னு சொல்லவா? ரொம்பவே சிம்பிள்ங்க. தப்புன்னு சொல்றது தப்பு. இதுதான் பிஜேபியினுடைய ஃபார்முலா. என்ன தப்பு நடந்தாலும் அதை தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுக்கு பொறுப்பேற்றுக்கவும் மாட்டாங்க. யாரும் பதவி விலகவும் மாட்டாங்க. கடைசியா பாஜகனுடைய அமைச்சரவையில ஒருத்தர் பதவி விலகினாரு அப்படின்னா அது எம்ஜே அக்பர் 2018 அது மீ டூ புகார், அதாவது பாலியல் தொல்லை கொடுத்ததாக வந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில அவர் பதவி ராஜினாமா பண்ணாரு. அதுவுமே ஒரு ஹிந்தி எம்பிக்கு நடந்திருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஒரு கட்டத்துல தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு பொறுப்பேற்கிறது அப்படிங்கறத தாண்டி அந்த தப்பை வச்சு எப்படி பப்ளிசிட்டி தேடுறது, அதை எப்படி மறக்கடிக்கிறது அப்படிங்கறத நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மூவ் ஆக ஆரம்பிச்சாங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஒடிசால பலாசோர் அப்படிங்கிற இடத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ரயில் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும். நூற்றுக்கணக்கானவங்க அதுல உயிரிழந்தாங்க. அதுக்கு பொறுப்பேற்று அமைச்சராக இருந்த அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலகி இருக்கணும். சரி, பதவி விலகல. அட்லீஸ்ட் அது பொறுப்பாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விசாரணையை மேற்கொண்டு அதுக்கான ஒரு முடிவையா கொடுத்துருக்கணும். இது இப்படிதான் நடந்துச்சு, இதுக்கு இவங்க தான் பொறுப்புங்கிறதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனா அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு நேரடியா போனார். ஓகே, போறது நல்ல விஷயம். போயிட்டு அந்த ஆக்சிடென்ட் நடந்த அந்த ரயில்களை எல்லாம் கிளீன் பண்றாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டு ஒரே நாள்ல அந்த வழியாக ரயில் போக்குவரத்தை சரி பண்றாங்க. அதை நேஷனல் மீடியாஸ் எல்லாமே கவர் பண்ணி பாருங்க, ஒரே நாள்லயே சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஒரே நாள்ல ஆக்சிடென்ட் ஆன அந்த ரயிலை எல்லாம் அப்புறப்படுத்துறாங்க அப்படின்னா இவங்க அப்புறப்படுத்துறதுல தான் கில்லியா இருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட்டை தடுக்கிறதுல இல்ல அப்படிங்கிறது தான் ஊடகங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா ஊடகங்கள் அதை ரிவர்ஸா பண்ணாங்க. அதுவும் மக்கள் மத்தியில போச்சு. இப்போ வரைக்கும் அந்த விபத்துக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இதோட கொடுமை என்னன்னா, அடுத்து தொடர்ந்து இதே மாதிரியான விபத்துக்கள் இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்படிதான் ஒரு பிரச்சனையை மறக்கடிச்சு மக்களை டைவர்ட் பண்ணி அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமேலும் அது முடியாது அப்படிங்கிறத இந்த போராட்டம் நிரூபிச்சு காட்டிருச்சு. 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க பாஜக அரசாங்கம். அந்த சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் 1 வருஷம் போராடினாங்க. என்னன்னு கூட கண்டுக்கல பிரதமர் மோடி. கடைசியில ஓகே, நாங்க அந்த சட்டங்களை எல்லாம் ரத்து பண்றோம் அப்படின்னு 1 வருஷம் அவங்கள ரோட்ல உட்கார வச்சாங்க. கிட்டத்தட்ட 700-800 விவசாயிகள் உடல்நல குறைவாலேயே இந்த போராட்டத்துல உயிரிழந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மாணவர்கள் ஒரே மாசத்துல பிஜேபி கவர்மெண்ட்டை பதில் சொல்ல வச்சிருக்காங்க. ஒரு அமைச்சரை பதவி விலக வச்சிருக்காங்க. பிரதமர் மோடியை செல்ஃபி வீடியோவும் போட வச்சிருக்காங்க. சரி, ஸ்டூடெண்ட்ஸ் இதை எப்படி சாத்தியப்படுத்தினாங்க? பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எது அழுத்தம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். கடந்த 12 வருஷமா பிஜேபி தான் கவர்மெண்ட்ல இருக்காங்க, சென்டர்ல. ஆனா இந்த 12 வருஷத்துல ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரொடெஸ்ட் பெருசா எதுவும் நடந்தது கிடையாது. பொலிட்டிசைசரான ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஜேஎன்யூல படிக்கிறவங்க, டெல்லி யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்க, ஜாமியா மில்லியா யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்கன்னு அரசியலை ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ற மாணவர்கள் மட்டும்தான் அதிகமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதை தாண்டி பீகார்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, குறிப்பா அந்த அக்னிவீர் திட்டம் கொண்டு வரும்போது நிறைய இளைஞர்கள் போராட்டத்துக்கு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான போராட்டங்கள் அங்க ஒன்றும் இங்க ஒண்ணுமாக தான் இருந்துச்சே தவிர ஒட்டுமொத்த இந்தியாவும் சேர்ந்து ஒரு குடை கீழே இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தினதே கிடையாது. அந்த போராட்டம் சாத்தியமாகறதுக்கு முக்கியமான காரணம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக அது ஸ்டார்ட் ஆகல, ஒரு வைரல் மூவ்மெண்ட்டாக தான் அது ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்டிஸ் சூரியகாந்த், உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, அவர் வேலையில்லாத இளைஞர்கள் எல்லாம் காக்ரோச் மாதிரி, அதாவது கரப்பாம்பூச்சிகள் மாதிரி சிலர் சமூகத்துல இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாரு. அதன் அடிப்படையில அந்த காக்ரோச் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் உருவாக்கப்படுது. பயங்கரமாக வைரல் ஆகுது. வைரல் அப்படின்னா எந்த அளவுக்குன்னா, ஒரு 2-3 நாளே 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வர அளவுக்கு மிகப்பெரிய அளவுல இந்தியாவிலேயே வைரல் ஆச்சு. ஏன் இது வைரல் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். யங்ஸ்டர்ஸுக்கு வேலை இல்லை, சோசியல் மீடியால சும்மா உட்காந்து எதையாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு கோபம் வருது. ஜென்சி ஏஜ் குரூப்ல இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க செய்யற ஒரு விஷயத்த தப்புன்னு நம்ம சொல்லும் போது இயல்பாக எல்லாருக்குமே கோபம் வரதான். ஏன்னா அந்த வயசு அப்படி. அப்பா அம்மா திட்டினாலே அவங்களுக்கு கோபம் தான் வரும். அப்படி இருக்கும்போது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்களை தப்புன்னு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு கோபம் வருது. ஆமா, நான் வேலை இல்லாம இருக்கேன், ஆமா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் சோசியல் மீடியால பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? இந்த கவர்மெண்ட்டும் இந்த சிஸ்டமும் தான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோபம். அந்த கோபம் தான் அப்படியே காக்ரோச் ஜனதா பார்ட்டி பக்கமாக ஆதரவாக திரும்புது.
திரும்ப திரும்ப சிஜேபியினுடைய அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் முடக்கப்படுது, அதை தூக்குறாங்க. ஆனா திரும்ப வேற ஒரு அக்கௌண்ட்ல வராங்க, அதுக்கும் ஃபாலோவர்ஸ் வதவதன்னு குவிறாங்க. இதை தடுக்கவே முடியல. எப்படி சிஜேபி வந்து மாறிடுச்சுன்னா, இது பிஜேபிக்கு எதிராக வாய்ஸ் அவுட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம். அதுக்கு முன்னாடி பிஜேபி அரசாங்கத்தின் மேல என்ன தவறு இருந்தாலும், என்ன குற்றச்சாட்டு இருந்தாலும், அது மக்கள் மத்தியில கிராஸ் ரூட் லெவல்ல ரொம்ப பெரிய அளவுல போய் ரீச் ஆகல. ஆனா அதை ரீச் பண்ற வேலையை இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு இருந்துச்சு. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக பிஜேபிக்கு பின்னால வந்து அமைஞ்சிச்சு. பொதுவா துரந்தர், காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரிஸ் போன்ற ஒரு ப்ரோபகண்டா ஃபிலிம்ஸ் மூலமாக நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஏற்படுத்துவாங்க. ஆனா இந்த முறை அந்த பிலிம்ஸோ இல்ல நேஷனல் மீடியாஸோ எந்த வகையிலுமே இளைஞர்களை திசை திருப்ப முடியல. அவங்களுடைய வாய்ஸ் கிளியரா கேட்க ஆரம்பிச்சது. அபிஜித் தீப்கே, சிஜேபியினுடைய ஃபவுண்டர், அவர் இந்தியாவுக்கு வரும்போது முதல்ல ஜந்தர் மந்தர்ல போய் நேரடியாக போராட்டத்தில் ஈடுபடுறாரு, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு சொல்லி. ஆனா அந்த போராட்டத்துக்கு பெரிய கூட்டம் வரல, அது வீடியோ எடுக்க போனவங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அலட்சியப்படுத்துறாங்க கவர்மெண்ட். ஆனா ஜூலை 20ஆம் தேதி மாணவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து நாடாளுமன்றத்தை முற்றுகையிட போகும்போது போலீஸ் அவங்கள அடிச்சாங்க பாத்தீங்களா, உண்மையான சேஞ்சு அந்த இடத்துலதான் ஆரம்பிச்சது. இந்த போராட்டம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களே நிறைய ஃபேமிலிஸ், அந்த வீட்டுல இருந்தும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் இந்த போராட்டத்துல உட்காந்துருக்காங்க. அவங்க மேலேயும் போலீஸ் அடிக்கிறாங்க அப்படின்னும் போது, நாங்க தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சோம், நீங்க எங்க வீட்டு பசங்களையே அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸுமே நிறைய பேர் கொந்தளிச்சு போராட்ட களத்துக்கு போனாங்க. இப்படிப்பட்ட சேஞ்சை இந்த போராட்டம் ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்ல, இந்த போராட்டத்துக்கு ஃபாரின் ஃபண்ட்ஸ் வருது, இவங்கெல்லாம் தேச துரோகிகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதுல கட்டமைக்கப்பட்டுச்சு. இது எதுவுமே இந்த போராட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணல. சாதி மதம் கடந்து எல்லா தரப்பு மாணவர்களும் இந்த போராட்டத்துல பங்கேற்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த போராட்டத்தினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம். ஏன்னா சாதியோ மதமோ இல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இந்த மாதிரியான போராட்டத்தை நடத்தினாங்க அப்படின்னா அது ஈஸியாக அரசியல் கட்சிகளால உடைச்சிட முடியும். அப்படி இந்த போராட்டத்தை அவங்களால உடைக்க முடியல. அது மட்டும் இல்ல, ஜென்சி இளைஞர்களையும் நம்ம கண்டிப்பா பாராட்டியே தான் ஆகணும். நம்ம ஒரு பக்கம் சொல்றோம் ஜென்சி இளைஞர்களுக்கு அரசியல் தெரியல, அவங்க அரசியலை விட்டு விலகி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இல்ல, நாங்க அரசியலுக்கு வருவோம், அரசியலை இன்னும் உங்களை விட தைரியமாகவே செய்வோம் அப்படின்னு களத்துல அவங்க செஞ்சு காட்டியிருக்காங்க. 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வளரும் போதே அவங்களுக்கு அரசியல்னா ஒரு சாக்கடை, அரசியலுக்குள்ள எல்லாம் போகக்கூடாது, அரசியல்னா வந்து தப்பானவங்க இருக்கிற இடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை, ஒரு பயத்தை ஏற்படுத்தியே வளர்த்தாங்க. அதனாலேயே நிறைய பேர் வந்து அரசியலுக்கு போகாம அரசியலை தவிர்க்கவும் ஆரம்பிச்சாங்க இல்லையா. இப்ப அந்த கல்ச்சர் மாறி இருக்கு. நாங்க அரசியல் பேசுவோம், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பிரதமராகவே இருந்தாலும் சரி, அவரை எதிர்த்து நாங்க பேசுவோம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனாலதான் போலீஸை வச்சு இந்த ப்ரொடெஸ்ட்டை முடிவுக்கு கொண்டு வர முடியாது, வேற வழியே இல்லை, ஸ்டூடெண்ட் சொல்றதை நம்ம கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு மோடியினுடைய கவர்மெண்ட் வந்திருக்காங்க. ஆனா அது ரொம்ப லேட். ஏன் லேட்டுன்னு சொல்றேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு வரணும். தமிழ்நாட்டுல தாவேகா ஆட்சி அமைச்சாங்க. அப்படி ஆட்சி அமைச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு டிஎம்கே குற்றச்சாட்டு வச்சது என்ன? ரீல்ஸ். மற்ற கட்சிகள்லாம் எலெக்ஷன் நேரத்துல கிரவுண்டுக்கு போய் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா விஜய் பெருசா கிரவுண்டுக்கு போகல, ஒரு 10 இடங்களுக்கு மட்டும்தான் போனார். அவங்களுடைய வெற்றியை இன்ஸ்டாகிராம்ல தான் தயார் செய்யப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு இன்ஸ்டாகிராமுடைய லாங்குவேஜ் தான் ஜென்சியினுடைய லாங்குவேஜ். மற்ற ஏஜ் குரூப்புக்கு அது அவ்வளவு ஈஸியாக புரிபடுறது கிடையாது. அதுக்காக ரீல்ஸ்னால மட்டுமே திமுக தோத்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்களும் நிறைய தவறுகள் செஞ்சிருக்காங்க. அதை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய, திருத்த வேண்டிய தேவையும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்ப அப்படியே நம்ம இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த போராட்டத்துக்கு வருவோம். அங்க அப்படிதான் ஊடகங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடையாது. அந்த போராட்டத்தை நேஷனல் மீடியா பெரிய அளவுல கவர் பண்ணல. மேபி இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் வந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. மீடியா கவர் பண்ணாதனால அது மக்கள் மத்தியில போய் சேராது, பெரிய அளவுல இந்த போராட்டம் எடுபடாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஆல்ரெடி அது இன்ஸ்டாகிராம்ல வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா நானே நிறைய பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம்ல தான் இந்த போராட்டம் ரொம்ப தீவிரமாக பகிரப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் இந்த போராட்டத்துக்கு அதிகமாக இளைஞர்கள் திரண்டாங்க அப்படின்னு கூட நம்மளால ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். சரி, இந்த போராட்டத்துக்கு எதிராக மத்திய அரசுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க கொண்டு வந்த அந்த நரேட்டிவ்ஸ், அதாவது ஃபாரின் ஃபண்டிங், தேச துரோகிகள் உட்பட எதுவுமே எடுபடலை. காரணம் என்ன அப்படின்னா, பிஜேபியும் அதனுடைய ஆதரவாளர்களும் ட்விட்டர், ஃபேஸ்புக்ல தான் இவ்வளவு நாள் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அது இன்ஸ்டாகிராம்ல எடுபடலை, அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு பிடிபடலை. ஸோ அந்த லாங்குவேஜை மிஸ் பண்ண ரெண்டு கட்சிகளுக்கும் கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது இப்ப நம்ம கண்கூடாக பார்த்துட்டோம். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த இன்ஸ்டாகிராம் வச்சு அவங்களால என்ன இம்பாக்டை ஏற்படுத்த முடிஞ்சது அப்படிங்கிறது தான் பர்சனாலிட்டி டேமேஜ். அதாவது தமிழ்நாட்டுக்கு வருவோம். முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் தேர்தலில் தோக்குறாரு. அவர் தோக்குறதுல பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணம் அவருடைய இமேஜுக்கு ஏற்பட்ட டேமேஜ். எப்படி டேமேஜ் பண்ணாங்க? இன்ஸ்டாகிராம்ல நிறைய ட்ரோல் வீடியோஸ் வந்துச்சு. ஜெயகடா அப்படிங்கிற ஒரு ட்ரோல் வீடியோவே நிறைய பேர் ரீக்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில அதிகமாக ஷேர் ஆச்சு. யங்ஸ்டர்ஸ் மத்தியில அதிகமாக ஷேர் ஆகுது அப்படின்னா அல்காரிதம் அதை தான் அதிகமாக மற்ற ஏஜ் குரூப்புக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அப்படிதான் ஸ்டாலின் பத்தின ட்ரோல் வீடியோஸ் அதிகமாக போய் ரீச் ஆகுது.
விஜய் அப்படிங்கிற ஃபேஸுக்கு முன்னாடி ஸ்டாலின் அப்படிங்கிற ஃபேஸ் வீக்காக தெரிய ஆரம்பிச்சதுக்கும் காரணமும் இந்த இன்ஸ்டாகிராமும் அதுல வந்த ட்ரோல்ஸும் தான். இப்போ அதே டேமேஜ் தான் பிரதமர் மோடிக்கும் ஏற்பட்டிருக்கு. இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க, இந்த ப்ரொடெஸ்ட்ல பங்கேற்ற மாணவர்கள் என்ன மாதிரியான அந்த பிளக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அதுல அவ்வளவு தூரம் பிரதமர் மோடியும் தர்மேந்திர பிரதானையும் கேலி பண்ணியிருக்காங்க, விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் நம்மளுடைய வீடியோல காட்ட முடியல. ஏன்னா மாணவர்கள் ப்ரொடெஸ்ட்ல காட்டும் போது அது பெரிய பிரச்சனையாக ஆகாது. ஆனா அதை நம்ம யூடியூப்ல காட்டும் போது அதுக்கு வேற ஏதாவது பின்விளைகள் வரும். அதனால நம்ம இது இந்த இடத்துல காட்டல. நீங்க போய் இன்ஸ்டாகிராம்ல மோடி மீம், சிஜேபி ப்ரொடெஸ்ட் மீம்ஸ், இல்ல தர்மேந்திர பிரதான் மீம்ஸ் அப்படின்லாம் போய் பாருங்க, நிறைய வருது. ஸோ இதையெல்லாம் எதிர்கட்சிகளுடைய ஐடிவிங்கால நிச்சயமாக உருவாக்கவே முடியாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கே உண்டான ஒரு தைரியத்தோட கேலி கிண்டல் நையாண்டி நக்கல் பண்ணுவாங்க இல்லையா, அது இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ட்ரோல்ஸ் எல்லாம் உருவாக்க முடியும். இந்த ட்ரோல்ஸ் தமிழ்நாட்டில் உருவாகிருச்சு அப்படின்னா அது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இங்க ஏற்கனவே பிஜேபி மோடிக்கு எதிரான ஒரு அலை இருக்கு. ஆனா இது நார்த் இந்தியால உருவாகி இருக்கு, யங்ஸ்டர்ஸ் மத்தியில உருவாகி இருக்கு, பரவலா இந்த ரீல்ஸ் எல்லாம் இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொன்னேன், ஆல்ரெடி பிரதமர் மோடியினுடைய இமேஜ் உடைய தொடங்கிருச்சு, அதுல ஒரு டேமேஜை இந்த மாணவர்கள் ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு. இன்னைக்கு இந்தியன் நியூஸ் எதை பத்தி அதிகமாக பேசுறாங்களோ அதுதான் இந்தியாவில ட்ரெண்ட். அப்படி பிரதமர் மோடியை ட்ரோல் பண்றதுதான் இன்னைக்கு யூத்ஸ் மத்தியில ட்ரெண்டாக இருக்கு. அது இந்தியா முழுக்க பரவி இருக்கு. விஜய் ஜெயிச்சது, ஸ்டாலின் தோத்தது கூட இதுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். நான் இங்க டிஎம்கேவையும் பிஜேபியும் ஒரே தட்டுல வச்சு பார்க்கல. அப்கோர்ஸ் ஸ்டாலின் தோத்தது ஒரு எலெக்ஷன்ல, எதிர்கட்சிகள் இருந்தாங்க, தாவேகா அப்படிங்கிற ஒரு புதிய ஃபோர்ஸ் இருந்துச்சு, இதையெல்லாம் எதிர்த்து அவங்களால ஆட்சி அமைக்க முடியாம போச்சு. ஆனா பிஜேபிக்கு அப்படி கிடையாது. எதிர்கட்சிகளே இந்த சீன்ல கிடையாது. அவங்க சப்போர்ட் பண்ணாங்களே தவிர ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்க மிகப்பெரிய எதிர்கட்சியாக கவர்மெண்ட்டுக்கு இருந்தாங்க. தேசிய ஊடகங்களுடைய சப்போர்ட்டும் பிஜேபிக்கு தான் பெரிய அளவில் இருந்துச்சு. அப்படி இருந்துமே ஸ்டூடெண்ட்ஸ் பிஜேபி கவர்மெண்ட்டை பணிய வச்சிருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய டேமேஜ் தான். அந்த டேமேஜையும் டிஎம்கேவுக்கு ஏற்பட்ட டேமேஜையும் ஒரே தட்டுல வச்சு பார்க்க முடியாது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற பேட்டர்ன் ஒன்னாக இருக்கு அப்படிங்கிறத கன்வே பண்றது தான் நம்ம வீடியோனுடைய நோக்கம். இந்த பேட்டர்ன் இங்க மட்டும் இல்ல, ஏசியா முழுக்கமே தொடர்ந்துகிட்டு இருக்கு. பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள்னு நடந்த ஜென்சி ப்ரொடெஸ்ட் எல்லாம் இந்த பேட்டர்னுடைய தொடர்ச்சி தான். ஆனா இது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இந்தியா மாதிரியான மிகப்பெரிய நாடுகள்ல இது சாத்தியம் குறைவு. ஆனால் ஜனநாயக ரீதியிலான ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி, ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த மாணவர்களுடைய போராட்டம் ஒரு பாதையை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்மளால மறுக்கவே முடியாது. அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் தர்மேந்திர பிரதானுடைய இந்த பதவி விலகல். 56 இன்ச்சு விஸ்வகுரு அப்படின்னு எல்லாம் பிரதமர் மோடி மேல உருவாக்கி வைக்கப்பட்ட அந்த பிம்பத்தை சுக்குநூறாக இந்த மாணவர்கள் உடைச்சிட்டாங்க. இனிமேலாவது மக்களுடைய குரலுக்கு பாஜக அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பார்ப்போம் அவங்க சரி செய்யறாங்களா இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் தொடருதா அப்படிங்கிறத. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பாருங்க. டிகோட் பை வெங்கட் சேனல்ல பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இதை பகிருங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.